Hi friends, welcome to South Indian recipes, healthy and yummy cooking. It's me Rama. இன்னைக்கு நம்ம prawn fritters எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த prawn fritters ரொம்பவே சுவையாக இருக்கும். பெரியவங்களாலையும் குழந்தைங்களாலையும் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லாங்க. prawn நம்ம ரெகுலராக எடுக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் உண்டாகும். அதில் முக்கியமான ஒரு சில நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செலீனியம் சத்து இருக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின்ஸ் வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்குமே வந்துட்டு இது ரொம்ப இம்யூனிட்டி பவரை கொடுக்குங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் ப்ரான் க்ளீன் பண்ணி அதில் உப்பு அப்புறம் மிளகுத்தூள் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பிரெட் க்ரம்ஸோட ஒரு 1/2 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு 2 முட்டையோட வெள்ளைக்கரு, அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நம்ம நல்லா பீட்டர் வச்சு அடிக்கணுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், கையிலேயே வந்து அதை விஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு 10 நிமிஷம் இப்படி பீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்கோட ஃப்ராத்தி கிடச்சிடும். ஒரு மாதிரி பாருங்கள், 10 மினிட்ஸ் நீங்கள் விடாமல் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஃப்ராத்தினஸ் வந்துடும். இதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. அந்த டெக்ஸ்டர் வர்றதுக்கு காரணம் இந்த ஃப்ராத்தி தான். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பேனில் ஆயில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணுற டைமில் அதை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் டிப் பண்ணிட்டேன். ப்ரான் எடுத்து ஃப்ராத்தியில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிட்டோம். அப்புறமா நம்ம அந்த டிப் பண்ணதை எடுத்து நம்ம கோட்டிங் கொடுத்துடணுங்க. பிரெட் க்ரம்ஸ் வித் ஓட்ஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். கோட் பண்ணி நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த டிஷ் ரொம்பவே சிம்பிளான டிஷ். பாருங்கள், நீங்கள் இதை மேரினேட் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டார்டராக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸ்நாக் டைம், ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்காக இதை கொடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீயறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ப்ரான் ஓவர் குக் ஆனாலும் டேஸ்ட் வராதுங்க. இதை கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பார்த்து பொரிச்சு எடுத்துருங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ரான் செய்யும்போது மலேசியன் ப்ரான் ரைஸும் சேர்த்து செஞ்சுருந்தேன். அந்த டிஷ்ஷும் வந்து நான் இப்போ வரக்கூடிய நாட்களில் ரிலீஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பொரிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு ஃப்ளஃபினஸ் ப்ளஸ் அந்த டெக்ஸ்டர் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம எக்கு நார்மலாக டிப் பண்ணாமல் நம்ம ஃப்ராத்தி பண்ணி டிப் பண்ணதுனால அப்படி வந்திருக்கு. யம்மி ப்ரான்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி டு ஈட். ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க. இருங்க, நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன்ல, அதுவும் போட்டிருக்கேன், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கணுன்னா உங்களுக்கு நான் பண்ணியிருந்த ப்ரான் ஃப்ரிட்டர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சவுத் இண்டியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.